أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கே என்றென்றும் உண்டாதாக. அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை எப்பொழுதும் வெறுப்பவன். அவனுக்கே புகழனைத்தும் உண்டாதாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபூ தாபியங்கள், கியாம நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்துக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை தவிர்த்து கொள்ளுமாறு எங்களை பணித்திருக்கின்றானோ அவைகளை முழுமையாக தவிர்த்து நடக்குமாறும் ஆரம்பமாக நான் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதனை படைத்து, இந்த மனிதன் சிறந்தவனாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியானாக வாழ்ந்து மறுமையில் உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் காலத்திற்கு காலம் நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான். இறுதியாக வந்தவர்கள் தான் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கியாம நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனித ஜின்கள் அனைவருக்கும் நேரான வழி என்றால் எது, எது சத்திய வழி, எது அசத்தியம், எது அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்றது என்ற அனைத்து விடயங்களையும் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சில பொறுப்புகளை வைத்திருக்கிறான். உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் பல்வேறு பொறுப்புகளோடு இணைக்கப்பட்டுள்ளான் என்பதை அல் குர்ஆன் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பொறுப்புகள் விஷயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், எமது பொறுப்புகளை நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றுகின்றோமா அல்லது எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் வீணடிக்கின்றோமா என்பதை
நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாத் வல் அர்த் வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்லி காட்டுகிறான்? அமானிதம் என்று சொல்லக்கூடிய சில பொறுப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் வானங்களுக்கு கொடுக்கின்றான். அது மாத்திரமல்ல, பூமிக்கு கொடுக்கிறான், மலைகளுக்கு கொடுக்கிறான். ஆனால் அவைகள் அனைத்துமே ஏற்க மறுத்துவிட்டன. அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன? வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அதை ஏற்பதை அவைகள் பயந்து விட்டன. ஆனால் வஹமலஹல் இன்சான், மனிதன் இருக்கின்றானே அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். மனிதன் அல்லாஹ்வுடைய பொறுப்பை, அமானிதத்தை அவன் நிறைவேற்றுவதாக வாக்களித்து அவன் பொறுப்பெடுத்துக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, எடுத்த பொறுப்பை ஒழுங்காக நிறைவேற்றாவிட்டால், கொடுக்கப்பட்ட விடயங்களை அவன் சரியாக நிறைவேற்றாவிட்டால், அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு அவன் மாற்றமாக நடந்துவிட்டால் அவன் யார்? அவன் ஒரு அநியாயக்காரனாக இருக்கின்றான், மடத்தனமான ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மேலான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொறுப்பென்று சொல்லுகின்ற பொழுது நாம் நினைப்பதை போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பை போன்றதல்ல. நாளைய மறுமையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புக்கும் பதிலாக அல்லாஹ்விடத்திலே விசாரணை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமையின் விசாரணை அது மிக கஷ்டமானது, மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாதது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வகையில் எங்களுடைய இந்த அமானிதமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட அமானிதம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விடயங்களிலேயும் நாங்கள் பொறுப்புள்ளவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இன்னொரு இடத்தில் என்ன சொல்லி காட்டுகிறான்? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு ஏவிக் கொண்டிருக்கிறான். எப்படி தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்களை நீங்கள் அதற்கு உரியவர்களுக்கு நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், அதை சரியான முறையில் நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்து நிசாவுடைய 58வது வசனத்திலே. மேலான சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே நாங்கள் இந்த அமானிதத்தை, இந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றுகின்றோமா என்பதை சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மேலான சகோதர சகோதரிகளே, அதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது உண்மையான விசுவாசிகள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வல்லதீன லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராவுன், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடிய உண்மையான நல்லடியார்கள். அவர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் அதாவது உடன்படிக்கை செய்துவிட்டால் அந்த உடன்படிக்கைகளை பேணி பாதுகாப்பார்கள். அல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த அமானிதத்தை, மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமானிதங்களை அவர்கள் ஒழுங்காக நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் நல்லவர்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே நாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. எங்களுடைய பொறுப்பு என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அதன் மூலமாக எங்களிடத்திலே பெரிய விசாரணைகளை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், சில இடங்களிலே பார்க்கிறோம், அமானிதத்துக்கு துரோகம் செய்து விடுவார்கள், அமானிதத்துக்கு மோசடி செய்து விடுவார்கள், ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடுவார்கள். இதுவெல்லாம் இஸ்லாத்தின் பண்பு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பனு குரைலா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே யூதர்கள் இருந்த மதீனாவிலே ஒரு கூட்டம் தான் அந்த பனு குரைலா என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட உடன்படிக்கைகளுக்கு மாற்றம் செய்தார்கள். உடன்படிக்கைகளை அவர்கள் மோசடி செய்து அதை மீறினார்கள். மாத்திரமல்ல, முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும், முஸ்லிம்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று எப்பொழுதுமே கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் தான் அந்த பனு குரைலா என்று சொல்லக்கூடிய யூத கோத்திரத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கைகளுக்கெல்லாம் மாற்றம் செய்கின்ற பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை ஒன்று திரட்டுகிறார்கள். ஒன்று திரட்டி என்ன செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு குரைலா என்று சொல்லக்கூடிய அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அங்கே அவர்களை சுற்றி அப்படியே அவர்கள் ரசூலுல்லாஹ் முற்றுகையிடுகின்றார்கள். அந்த நேரத்தில் பனு குரைலாவை அங்கே முற்றுகையிட்டு இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களில் இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அபூ லுபாபா என்று சொல்லக்கூடிய அந்த நபரை நீங்கள் எங்களிடத்தில் அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவரோடு சில விஷயங்களை கதைக்கின்றோம்,
அவரிடத்தில் எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றோம் என்று சொல்ல அவர்களும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுதலுக்கு இணங்க அந்த அபூ லுபாபா என்று சொல்லக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய வேண்டுதலுக்கு ஏற்று அங்கே அந்த பனூ குறைலாவிலே செல்கிறார்கள். அங்கே சென்ற அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை சொன்னார்களோ அந்த விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு விஷயத்தை அவர்கள் மோசடி செய்து விடுகிறார்கள். என்ன? நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து விடுகின்றார்கள். அவர் ஒரு சஹாபிதான் என்றாலும் கூட அவர் அந்த நேரத்திலே அவர் பின் விளைவுகளை பார்க்காமல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏனென்றால் அங்கே வந்த பெண்கள், அங்கே வந்த சிறுவர்கள், அங்கே வந்த குழந்தைகள் எல்லோரும் பார்த்து தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய கஷ்டத்தை நினைத்து அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். தேம்பி தம்பி அழுகக்கூடிய அதாவது காட்சியை பார்த்து அவர்கள் அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய தீர்மானத்தை அப்படியே வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கூட அதாவது தங்களுடைய கையை கழுத்திலே வைத்து உங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு விடுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு பின்னால் அதே நிமிடத்திலே அவர் சொல்லிய மாத்திரத்திலே தான் செய்தது சதிமோசம் என்பதையும் தான் செய்தது ஒரு தவறான செயல் என்பதையும் அவர்கள் உணர்கிறார்கள். உடனடியாக என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அதே நேரத்திலே அவர்கள் அவசரமாக தன்னுடைய அந்த நிலையை பார்த்து அவரே கவலைப்பட்டவராக உடனடியாக மஸ்ஜித் நபவிக்கு போய் அவர்கள் அங்கே தன்னைத்தானே கட்டிக்கொள்கிறார்கள். ஒரு தூணிலே மஸ்ஜித் நபவியிலே தன்னைத்தானே அதாவது கட்டிக்கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் அதாவது அசைய மாட்டேன், நான் அதாவது பனூ குறைலாவின் பக்கமாக செல்ல மாட்டேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மன்னித்து அல்லாஹ் அதாவது வசனத்தை இறக்கி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வர் ரசூல வ தஹூனு அமானாத்துக்கும் வ அன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்திலேயும் ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டாம். அதே போன்று அமானிதங்களுக்கு நீங்கள் துரோகம் இழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வஅன்தும் தஅலமூன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், நீங்கள் தெரிந்து கொண்டே அமானிதங்களுக்கு மோசடி செய்ய வேண்டாம் என்று சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால் சில வசனங்களின் மூலமாக அந்த சஹாபியை மன்னித்து விடுகின்றான். மேலான சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு சின்ன விடயம், ஆனாலும் அமானிதம் என்று வருகின்ற பொழுது நாங்கள் பல விஷயங்களை கதைக்கின்றோம், பேசுகிறோம். அது எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தால் இன்று பார்க்கின்றோம் அடுத்த நிமிடம் பல பேரிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றோம், பிரச்சனைகளை மூட்டி விடுகின்றோம். அந்நிய கலாச்சாரங்களோடு பின்னில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் கூட அந்நியர்களுக்காக எங்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக சில விஷயங்களை சொல்லக்கூடிய மூமின்கள் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்ற காட்சி உண்மையிலே கவலையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று பார்க்கின்றோம், உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே ஒருவர் வருகிறார், ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏதோ உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு நாட்டுப்புற அரபி வந்து, யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று அவரிடத்திலே கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேச்சை கவனம் எடுக்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகிறார்கள். தன்னுடைய சம்பவத்தை பற்றி, தன்னுடைய அந்த விஷயத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள் பக்கத்தில் இருந்து. இவர் வந்து கேட்ட விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு எட்டவில்லை போல் இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னும் சில பேர்கள் சொன்னார்கள், இல்லை, ரசூலுல்லாஹ் இவர் சொன்ன விஷயத்தை கேட்டார்கள், ஆனால் கணக்கெடுக்காமல் விட்டுவிட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் பேசிவிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், ஐன சாயில், அதாவது அந்த விஷயத்தை கேட்டவர் மறுமை நாளை பற்றி, கியாமத் நாளை பற்றி, அது எப்போது உண்டாகும் என்று கேட்ட சஹாபி எங்கே என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த மனிதர், ஹா அன யா ரசூலல்லாஹ், நான் தான் கேட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஇதா ருஜிஅத்தில் அமானத் ஃபந்தலிஸ் ஸா, அதாவது எந்தொரு நம்பிக்கைகள் அதே போன்று அமானிதங்கள் அது பால்படுத்தப்படும் என்று சொன்னால், நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் பாலாக்கப்படும் என்றால், மோசடி செய்யப்படும் என்றால், நீங்கள் அந்த மறுமையை எதிர்பாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். மேலான சகோதரர்களே, அமானிதம் என்று சொல்லக்கூடியது உண்மையிலே இஸ்லாத்திலே மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதை நாங்கள் அதாவது எடுத்த முறையிலே அமானிதங்களை சரியான முறையில் ஒப்படைக்க வேண்டும், அமானிதத்துக்கு மோசடி செய்யக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி தொடர்ந்து கேட்கின்றார்,
கைஃப இலாதுஹா, அதாவது அதை நாங்கள் மோசடி செய்வதாக இருந்தால் அந்த அமானிதங்கள் எல்லாம் பால்படுத்தப்படுவதென்றால் யா ரசூலுல்லாஹ் அது எப்படி என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்தில் அம்ரு ஃபீ கைரி அஹ்லிஹி ஃபந்தலிஸ் ஸஹா, அதாவது எந்த ஒரு பொறுப்பாவது எந்த ஒரு விஷயமாவது அதற்கு பொருத்தமற்றவர்களிடத்திலே அதற்கு தகுதி அல்லாதவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் அந்த மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலான சகோதரர்களே, இந்த ஹதீஸில் இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. இன்று பார்க்கின்றோம், அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது பெரும் பெரும் தலைமைத்துவமாக இருந்தாலும் சரி, பெரும் உலகத்திலே செல்வாக்குகளாக இருந்தாலும் சரி, இதன் மூலமாக அந்தந்த இடங்களுக்கு மக்கள் செல்கிறார்கள் என்றால் உண்மையிலே தகுதி அடிப்படையிலே அல்ல. யார் யாரோ பேசுவதற்காக வேண்டி, யார் யாரோ அதற்காக வேண்டி சிபாரிசு செய்வதற்காக வேண்டி சில சகோதரர்களை பார்க்கின்றோம், தகுதி அல்லாத பொறுப்புகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள், கியாமத்துடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே இந்த அமானிதம் என்று சொல்லக்கூடிய இந்த பொறுப்புகள் இருக்கின்றனவே, நாங்கள் எதற்கு பொறுப்பாக இருந்தாலும் சரி, சாதாரண இடத்திலே வேலை செய்கிறோம், அது சிறிய வேலை பெரிய வேலையாக எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்புகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றுகின்றோமா என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று பார்க்கின்றோம், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அமானிதங்களை ஒழுங்காக நிறைவேற்றக்கூடியவர்கள், நம்பிக்கைக்கு எப்பொழுதுமே நியாயமாக நடக்கக்கூடியவர்கள், நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள். எனவேதான் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ்விடத்திலிருந்து பிரகடனம் செய்யப்படுவதற்கு முன்னாலே அவர்களை பார்த்து மக்கள் அல் அமீன், அவர்கள் நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று நான் சொல்ல ஆரம்பித்தார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே இந்த பொறுப்புகள் விஷயத்திலே நாங்கள் மிக கண்ணியமான முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே பிரயாணத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் பிரயாணியை பார்த்து துஆ சொல்வார்கள். எப்படி? அஸ்தகுல்லாஹ் தீனக வ அமானதக வ சவாத்திமா மலிக், ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அதாவது பிரயாணம் செய்யக்கூடிய மனிதரை பார்த்து அஸ்தகுல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே உங்களை அடைமானம் வைக்கிறேன். எதை தெரியுமா? தீனக வ அமானதக, உங்களுடைய மார்க்கத்தை, அதே போன்று உங்களுடைய அமானிதத்தை என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். அதே போன்று அமல்களின் முடிவையும் நான் அல்லாஹ்விடத்திலே அமானிதமாக வைக்கிறேன் என்று சொல்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அமானிதம் எந்த இடத்திலேயும் பாதுகாக்கப்பட வேண்டும். அமானிதத்துக்கு எதிராக, அமானிதத்துக்கு மோசடியாக நாங்கள் நடக்கக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற பிரபலமான சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிருனி, அல்லாஹ்வின் தூதரே, என்னை பொறுப்புள்ளவராக, கவர்னராக ஒரு ஊருக்கு பொறுப்பாக நியமிக்க கூடாதா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். யார்? அபூதர் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய பிரபலமான சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த அபூதருடைய அதாவது தோல்பியத்தை பிடித்து தன்னுடைய இரண்டு கைகளாலும் ரசூலுல்லாஹ் அந்த அபூதருடைய தோல்பியத்தை பிடித்து சொல்கிறார்கள், யா அபூதர் இன்னக லஐஃபுன் வ இன்னஹா அமானா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூதரே, நீங்கள் பலவீனமான மனிதராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ கவர்னராக பொறுப்பாளியாக நியமித்தால் அதன் பொறுப்பு இருக்கிறதே, அது மிக பாரமானது, அது மிகவும் நம்பிக்கைக்குரியது, அது சரியான முறையிலே கையாளப்பட வேண்டியது என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உண்மையிலே இந்த அமானிதம் இருக்கிறதே, இந்த பொறுப்புகள் இருக்கின்றனவே, இதன் மூலமாக மறுமையில் கை சேதமும் கவலையும் ஏற்படக்கூடியது என்று அந்த அபூதரை பார்த்து சொல்கிறார்கள். இல்லாமன் அகதஹா பிஹக்கிஹா வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆனால் ஒருவரை தவிர அதை ஒழுங்காக முறையாக அந்த அமானிதத்தை பெற்றுக் கொள்கிறார், அந்த பொறுப்பை பெற்றுக் கொள்கிறார், அதற்கு பின்னால் அவர் உரிய முறையிலே அதற்குரிய முறைகளை அவர் பேணி நடந்து கொள்கிறார், அவருடைய பொறுப்பு விஷயத்திலே முறையாக நடக்கிறார் என்றால் அவரை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய அனைவருக்கும் மறுமையிலே கவலையை தரக்கூடியதாக, கைசேதத்தையும் துன்பத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் என்று நபி அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனை பேர்கள் நாங்கள், எத்தனை சகோதர சகோதரிகள் இன்று உலக மட்டத்திலே சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எத்தனை பொறுப்புகளுக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கெல்லாம் அதாவது தேர்தலின் காலங்களிலே பலவிதமான வாக்குகளை கொடுத்து முஸ்லிம்களுக்காக வேண்டி பேச வேண்டும், கதைக்க வேண்டும் என்ற அதாவது பலவிதமான பொறுப்புகளை கொடுத்து அனுப்பப்படுகின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய துன்பமாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்களுக்காக வேண்டி தேவையான விடயங்களாக இருக்கட்டும், குரல் கொடுக்காமல் அமைதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை உலக மட்டத்திலே பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், தற்போது இலங்கை நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய மோசமான அதாவது பிரச்சனை எல்லாருமே அறிந்த விடயம். உலக மட்டத்திலே பல நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் அறிந்திருக்கிறார்கள்.
ஆனாலும் கூட இஸ்லாமிய அடிப்படையிலே சிந்திக்கின்ற பொழுது அநியாயமாக குர்ஆனை பற்றி, இன்னும் பலவிதமான ரசூலுல்லாஹை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, இஸ்லாத்தை பற்றி எல்லா விதமான மோசமான கருத்துகளையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் இஸ்லாத்திலே பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய, இஸ்லாத்தை பற்றி பேச முடியுமானவர்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டியவர்கள் என்னென்ன தகைமையில இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் பொறுப்புகளை விட்டு மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோமே. இது எவ்வளவு மோசமாக இருக்கிறது. அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக அந்நிய கலாச்சாரங்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய, அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பலவிதமான விடயங்களை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். இஸ்லாத்தை நொறுக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை நாங்கள் அடக்கி ஆள வேண்டும், இஸ்லாமிய முறையில் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்று பலவிதமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட யாருமே பேசாமல் மௌனமாக இருக்கிறது உண்மையிலே வேதனைக்கு மேல் வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி காதிரின் லிவான் யுர்ஃபஉ லஹு பிகத்ரி கத்ரத்திஹி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மோசடி செய்கின்றானே, பொறுப்புகள் விஷயத்திலாக இருக்கலாம், ஏனைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதாவது உலகத்திலே யாராவது மோசடியாக நடந்து கொண்டால், பொறுப்புகளை உதாசீனம் செய்து நடந்து கொண்டால் மறுமையிலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அவர் செய்யக்கூடிய மோசடிக்குரிய அளவுக்கு அவருக்கு ஒரு கொடி அது உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், அதாவது பொறுப்படி, அதாவது பொதுவான மக்களுக்கு ஒருவர் தலைமைத்துவம் இருக்கிறதே, தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றாரே, அதை விட பொறுப்பான மோசடியை செய்யக்கூடிய யாருமே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலேயாவது பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த பொறுப்பு விடயத்திலே நாங்கள் முறையாக நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, வீட்டுக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவன், வீட்டிலே அதாவது மனைவியாக இருக்கக்கூடியவள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு பொறுப்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மறுமையிலே அவர்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்று பார்க்கின்றோம், ஒரு பாடசாலையின் ஆசிரியராக இருக்கட்டும் அல்லது அதிபராக இருக்கட்டும், அவர்கள் மறுமையிலே தன்னகத்திலே வந்திருக்கக்கூடிய மாணவர்களை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். ஊருக்கு தலைவராக இருந்தால் அந்த ஊர் மக்களை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். இதுவெல்லாம் பொறுப்புகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்குறித்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று பார்க்கின்றோம், மனைவியாக இருக்கக்கூடியவள் கணவனுக்கு ஒத்துழைக்க வேண்டும், மார்க்க விடயத்திலே நல்லவளாக இருக்க வேண்டுமே தவிர மோசடி செய்யக்கூடிய இருந்தால் அந்த மனைவியும் மறுமையிலே குற்றவாளியாக எழுப்பப்படுவார் என்பதை நாங்கள், அதாவது அல் குர்ஆனின் வசனத்தின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு நபிமார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய மனைவிகளை பற்றி எப்படி அழகாக சொல்லி காட்டுகிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத். அதாவது அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். யாருக்கு தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களுடைய மனைவிகளை அல்லாஹ் உதாரணமாக சொல்கின்றான். எப்படி தெரியுமா? கானதா தஹ்த அப்தைனி தஹ்த இபாதினா சாலிஹைனி ஃபஹானதாஹுமா ஃபலன் துக்னியா மினல்லாஹி ஷையன் வகீல துஹுலா நார மஅத்தாஃபிலின். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த இரண்டு பேர்களும், இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு பேர்களுடைய மனைவிமார்களும் காபிர்களாக, அவர்கள் மோசடி செய்தவர்களாக, பொறுப்புகளை விட்டு தூரமானவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு மறுமையிலே சொல்லப்படும், நீங்கள் இரண்டு பேர்களும் நீங்கள் நரகத்திலே நுழைந்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தொழில், அதே போன்று எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்களும் பெண்களும் பொறுப்புள்ளவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் சற்று சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதே போன்று இது மாதிரி ஒரு பொறுப்புத்தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்புத்தான். எந்த ஒரு விஷயத்திலேயும் எங்களுக்கு வெட்கம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடக்கின்ற பொழுது, மார்க்கத்திலே இருக்கக்கூடிய தவறான விடயங்கள் நடக்கின்ற பொழுது எங்களிடத்திலே வெட்கம் இருக்க வேண்டும், நாங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இவைகளும் அமானிதங்களை சேரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படையில் தான், அதாவது சில மனிதர்களுடைய உலகத்திலே வெட்கத்தின் காரணமாக
தனக்கு வந்த அந்த ரோஷத்தின் காரணமாக தன்னுடைய மானத்தை தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக வந்த அந்த கோபத்தின் காரணமாக உயிர் நீத்தவர்களுடைய நிலையை பற்றி நபி அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். யாராவது தன்னுடைய சொத்தை தன்னுடைய செல்வத்தை அபகரிக்கின்ற பொழுது அதற்காக வேண்டி போரிடுகின்றான், கஷ்டப்படுகின்றான், அதை பாதுகாக்க வேண்டும் என்று அதாவது சண்டை பிடிக்கின்றான், அந்த நேரத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டால் அந்த மனிதன் அவன் ஷஹீத் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று சொன்னார்கள், யாராவது தன்னுடைய உயிருக்காக வேண்டி யாராவது தன்னை கொலை செய்வதற்காக தனக்கு அநியாயம் செய்வதற்காக அத்துமீறுவதற்காக வந்துவிட்டால் அந்த நேரத்தில் கூட போராடி தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி இவன் கஷ்டப்பட்டும் கூட அவனால் முடியாமல் கொலை செய்யப்பட்டு விட்டால் அவனும் மறுமையிலே ஷஹீத் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று சொன்னார்கள், மார்க்கத்துக்காக யாராவது போராடுகின்றான், மார்க்கத்தை முறைகேடாக சொல்லக்கூடியவர்கள், மார்க்கத்திலே அதாவது மோசமான விடயங்களை சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக போராடுகின்றார்கள், அந்த நேரத்தில் கூட ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அவரும் ஷஹீத் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று சொன்னார்கள், யாராவது தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் மோசடிகள் மானங்கள் போவதற்கான விடயங்கள் நடக்கின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காமல் தன் மனைவிக்காக வேண்டி போராடிவிட்டு அந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்டு விட்டால் அந்த மனிதரும் மறுமையிலே ஷஹீத் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே சிந்தித்து பாருங்கள். மார்க்க விஷயத்துக்காக வேண்டி போராடுகின்றோமா? மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகின்ற பொழுது அரங்கேற்றப்படுகின்ற பொழுது நாங்கள் போராடுகின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவெல்லாம் எங்களுக்குரிய பொறுப்புகள் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, யார் யாரோ ஏதோ தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் இதை பற்றி பேச வேண்டுமா கதைக்க வேண்டுமா என்று ஆண்களும் பெண்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, எங்களால் முடிந்த அளவு போராட்டம் என்று சொல்வது நாங்கள் வாளெடுத்து போராடுவது மாத்திரமல்ல. எழுத முடியுமா? எங்களுக்கு எழுதலாம். பேச முடியுமா? எங்களுக்கு பேசலாம். பணத்தின் மூலமாக செலவு செய்து மார்க்கத்துக்காக வேண்டி போராட முடியுமா? போராடலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய பொறுப்புகளாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்ற புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் தினம் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ் அரைத இன்ஜா ரஜுலுன் யுரீது அஹ்த மாலி, யா ரசூலல்லாஹ் என்னிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், அவர் வந்து என்னுடைய பணத்தை அபகரிப்பதற்காக வேண்டி என்னோடு போராடுகிறார், அந்த நேரத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபலா துதிஹி மாலக், உன்னுடைய பணத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஏதோ என்னுடைய பணத்தை பறிக்க வருகிறான் என்றால் அவனுக்கு நாங்கள் பயந்து போய் கொடுப்பதல்ல, இது கோழைத்தனம் சகோதரர்களே. அவனோடு போராட முடிந்தால் போராட வேண்டும், ஆனால் முடிந்த அளவுதான் போராட முடியும். எனவே அந்த அடிப்படையை தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த சஹாபி தெளிவாக கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அந்த நேரத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உன்னுடைய பணத்தை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். கால அந்த சஹாபி மறுபடியும் கேட்கிறார்கள், அரைத்தைன் காத்தலனி, யா ரசூலல்லாஹ் அவன் என்னோடு சண்டை பிடித்து விட்டால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். கால காத்தில்ஹு, நீயும் அவனோடு சண்டை பிடிப்பாயாக. பொருளை உடனே கொடுத்து விடாமல், பணத்தை உடனே கொடுத்து விடாமல், எங்களுடைய போன்களை உடனே கொடுத்து விடாமல் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன? அந்த நேரத்திலே போராட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீ சண்டை பிடிக்க வேண்டும் அவனோடு சேர்ந்து. அந்த நேரத்தில் அந்த சஹாபி மறுபடியும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அரைத இன் கத்தலனி, அந்த மனிதன் என்னை கொலை செய்து விட்டால் என்ன நடக்கும் யா ரசூலல்லாஹ்? நான் போராடுகிறேன், பணத்தை கொடுக்காமல் போராடுகிறேன், அந்த நேரத்தில் அவன் அவசரப்பட்டு ஏதோ ஒன்றால் என்னை குத்தி கொலை செய்து விட்டான், நான் என்னுடைய நிலை என்ன யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅன்த ஷஹீத், நீ போராடிய அந்த போராட்டத்துக்காக வேண்டி உனக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய பாக்கியத்தை தருகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மறுபடியும் அந்த சஹாபி கேட்கிறார்கள், அரைத இன் கதல்துஹு, யா ரசூலல்லாஹ் அவனை நான் முந்தி கொலை செய்து விட்டால், அவனும் நானும் சண்டை பிடிக்கிறேன் என்னுடைய பணத்துக்காக வேண்டி, நான் அவனை கொலை செய்து விட்டேன் என்றால் என்னுடைய நிலை என்ன என்று சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அதாவது இவரை பற்றி ரசூலுல்லாஹ் எந்த குறையும் சொல்லவில்லை. அந்த மனிதன் இருக்கின்றானே, உன்னுடைய பணத்தை அபகரிப்பதற்காக வந்த அந்த மனிதன் நரகத்திலே என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் எங்களுடைய அதாவது சக்திக்கேற்ற முறையில் நாங்கள் போராட வேண்டும் என்பதற்காக வேண்டி, எங்களுடைய மானங்களை பாதுகாப்பதற்காக, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, இன்ன பிற விடயங்களிலே நாங்கள் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுடைய விஷயத்திலே கூட வெட்க உணர்வு இருக்க வேண்டும், மான மரியாதைகளை போக்கக்கூடிய இந்த விஷயத்திலே ஈடுபடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த பெண்களை இஸ்லாம் அழகான முறையிலே ஒழுக்கமான
ஒழுக்கமான விடயங்களை பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் தான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆடைகள், இஸ்லாமிய ஆடைகளை எப்பொழுதுமே இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இன்று நேற்றல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து கூட எங்களுக்கு அதற்கான ஆதாரங்கள் நிறையவே இருக்கின்றன. முழு உடம்பையும் மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இஹ்ராத்துக்காக வேண்டிய ஒரு பெண்மணி நியத்து வைத்து விட்டால் அவள் முகமூடியால் முகத்தை மூடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடை செய்கிறார்கள். கையை மூலமாக கையை மூடக்கூடாது என்று தடை செய்கிறார்கள். எதற்காக? ஏனைய நேரங்களில் அவள் மூடிக்கொண்டிருக்கிறார் என்பதற்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா